ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் டியர்ஸோட 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்தது, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே வேட்டைக்கு போயிருக்கும்போது நம்ம ஹீரோயின் தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் காட்டு பண்ணி வந்து நம்ம ஹீரோயினை முட்டை வரும். நம்ம ஹீரோயினுக்கு நிறைய மெமரிஸ் வந்துட்டு போகும். அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த பண்ணியை சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவார். ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க பாரு, இந்த ஊர்லயே எங்க ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம நாங்க தான் மிகப்பெரிய விவசாய குடும்பம். அப்புறம் எங்க அம்மா ஒரு டீ ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிருக்காரு. சரிவா, நான் உங்களை எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா இல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருக்கிற ஒரு ஐஸ் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் இதை குடிச்சதே இல்லை. இப்போ அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு, இதை நீ சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்பவே வறுமையில நம்ம ஹீரோயின் வாழ்ந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பயும் உன் கூட இருப்பேன். நீ பார்க்காத லைஃப்லாம் நான் உனக்கு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் ஏழையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்பவே மாட்டுறாரு. உன்னோட ட்ரெஸ்ல எதுக்கு இவ்வளவு ஓட்ட ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது ஜெர்மன் ட்ரெஸ், இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாத, இது பார்க்க எங்க பாட்டி ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஏழைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு, பணக்காரங்கன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பாட்டிக்கு பேசிட்டே இருப்பாரு. நீ கவலைப்படாத, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, நான் மாசம் மாசம் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உன்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தாலோ இல்ல உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலோ நான் கண்டிப்பா எப்பயுமே உன் கூட நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த இடத்துல வந்து போகுது. அப்போ அவங்க சொல்றாங்க, சே, இந்த மெமரிஸ் எதுக்கு எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் உனக்கு ஒன்றும் இல்லை, வா இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒன்றும் இல்லை, இவளுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கால் பார்த்தீங்கன்னா சுளுக்கி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. அப்போ வந்து நான் நிஜமாலுமே நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா போறணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ என்னோட கால் சுளுக்கிருக்கு, என்னால் நடக்க முடியாது, ஸோ நீ நார்மலாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வரத நம்ம ஹீரோயினோட தம்பி பார்த்துறான். பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த சேர்மேன் தாத்தாவோட கீப் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக சேர்மேன் தாத்தா வந்து சீக்கிரமாவே ஹண்டிங்ல இருந்து வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு ஒரு ஜோசியக்கார்ட்ட நான் பேசினேன், அவர் வந்து அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு, அதனாலதான் சீக்கிரம் அவரை நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த கீப்பும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு செமலக்கு, அவன் இன்னைக்கு நிறைய வேட்டையாடிட்டு இருப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோயினோட தம்பி ஓடி வரான். ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஒரு காட்டு பண்ணி முட்டை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே இவங்களும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப இந்த சேர்மன் தாத்தாவோட கீப்பை காமிக்கிறாங்க. இந்த கீப் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கா. ஓகே ஜோசியர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ரூம்ல நம்ம தாத்தா இருக்காரு. ஸோ அவரு கேட்கறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, ஜோசியர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அதாவது அவரோட கனவுல உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்தாங்களாமா. அவங்க வந்து ஆவியா அந்த காட்டுக்குள்ள ஒரு கையில கத்தி வச்சுக்கிட்டு உங்களையும் கொண்டு அவங்களோட கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் சொன்னனால நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க, போகல, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி முக்கியமான ஏதாவது முடிவு எடுக்கும்போது என்னை கேட்டுட்டு நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கீப்பும் சொல்றாங்க. நம்ம தாத்தாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா சொல்றாரு. இந்த ஜோசிக்காரன் சொல்றது உண்மையா இல்ல இவங்க இப்படி பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல வேலை உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூட இருந்தனால உன்னோட உயிரையே காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பத்தி. இப்ப நம்ம ஹீரோயினோட தம்பியும் அவன் ஒரு காக்கா குருவியை கூட சுட்டதில்ல, எப்படி காட்டு பண்ணிய சுட்டான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. காட்டு பண்ணிய சுடுறதுக்கெல்லாம் சாதாரணமான ஆளால சுட முடியாது, அதுக்குன்னு தனி ஸ்கில்ஸ் வேணும், கரெக்டான இடத்த பார்த்து சுட்டாதான் அது சாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவன் ஏதோ லக்ல சுட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் மிலிட்ரியில ஸ்பெஷல் ஸ்குவாடு டீம்ல இருந்தவன், அவனுக்கு எப்படி சொல்லணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஆனா அது கூட தெரியாம அவனுக்கு ஷூட்டிங் சொல்லி தரட்டா அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருக்கியடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட தம்பியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அவனும் நீ நிஜமாதான் சொல்றியா, உண்மையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமாண்டா உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஹீரோ மட்டும் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா இப்ப உயிரோட உங்க முன்னாடி வந்து பேசியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அத்தையும் ஆமா அது வேணா உண்மைதான், நான் ஜெயிலில் அவன் என்னை பார்க்க வரும்போது அவன்கிட்ட ஒரு மேனரிசம் இருந்தது, அதை என்ன அட்ராக்டிவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த காட்டு பணியை சுட்டார்ல அந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அப்படியே டார்ச் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேலியை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம காட்டு பண்ணி இது வழியா தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதோட சில தானியம் எல்லாம் அங்க அது சாப்பிட்டு
சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து இது வேணும்னே தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, தற்செயலாக இது எதுவுமே நடக்கல, வேணும்னே யாரோ காட்டு பண்ணியோட வேலியை கட் பண்ணி விட்டு அதுக்கு தீனி போட்டு வெளியே வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம கீப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் இன்னைக்கு காட்டு பண்ணி சுற்றிட்டு இருந்த இடத்துல இந்த சேர்மன் தாத்தா தான் ஹண்டிங் போகிறதா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அத்தை கேட்குறாங்க, அப்போது எங்கள் அப்பாவை யாரோ கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க, பிளான் பண்ணி தான் வெளியே வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த சேர்மன் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சிசிடிவி கேமராவும் நானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ திரும்ப எல்லாரும் அங்கே இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா வந்து நம்ம ஹீரோக்கு இந்த சாப்பிடுன்னு கறி எடுத்து அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் கவனிச்சதே இல்லை, நம்ம ஹீரோக்கு புதுசாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன்கிட்ட உன்னோட லைஃப்பை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் 13 வருஷம் வரையில கொரியாவில் தான் இருந்தேன், ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னைய ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி வந்து தத்தெடுத்துட்டு போனாங்க. ஆனால் நான் காலேஜ் படித்து முடிக்கும் போது அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்டேக்கர் வராரு. அவர்கிட்ட ஒரு நாய் இருக்கு. ஸோ நம்ம தாத்தா அந்த நாயை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாய் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார், என்னோட பையன் மிலிட்ரியில் இருக்கும்போது அவன் இறந்துட்டான், அவனை ஒரு டைம் இந்த நாய் தான் காப்பாற்றிருக்கு. ஸோ இது என்னோட ஃபேமிலி மாதிரி, இது நான் விலைக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்டு நம்ம தாத்தாவும் அப்படியே சேட் ஆயிடுறாரு. இப்போ அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து இந்த நாய்க்காக நான் ஒரு 10 மில்லியன் பணம் தரேன், எனக்கு நாயை கொடு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அந்த நாயை வாங்கிடுறான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இப்போ அந்த தம்பி என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த ஃபாரின்ல இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அது எப்படி அம்மா அப்பா இல்லாத பையன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் உங்களை மாதிரியே கடின உழைப்பு போட்டிருப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், அதனால அப்படி ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க அவனோட ஒய்ஃப். ஸோ இப்போ ட்ரிங்க்ஸை ஊற்றி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் தம்பி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வேணாம், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து இந்த பொண்ணு குடிக்கிறா. இந்த ஜெனியும் குடிச்சிட்டு லொடன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் கருமும். எப்படிதான் இவனை சமாளிக்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரைக்கி மாதிரி பேசுறான். அவன் முன்னாடி அப்பாவி பொண்ணு மாதிரி இருப்பான். ஸோ இவ எவ்வளோ பெரிய வில்லின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஹாலில் பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி தம்பி கேட்கும்போது, இல்லை பிஸ்னஸ் பற்றி உனக்கு சில விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னேன், இல்லை இப்போ உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ எனக்கு கேட்குற மூடு இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரூமில் எங்கள் அக்கா தனியாக இருக்கா, ஸோ போகிறக்கு பயப்படுற, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பயமா, அவள் என்னோட பொண்டாட்டி, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு. இப்போ அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, அக்காவோட ரூம் அந்த பக்கம் இருக்குது, நீ என்ன வெளியே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நான் சும்மா அப்படியே போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு மெதுவாக போயிட்டு இருக்காரு. போய் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு படுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க போல. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓ நீ என்ன தூங்கலையா, நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லு எதுக்காக இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன்னோட தம்பி தான் ஒரு டவுட்னு சொன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னது சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா, இந்நேரத்துக்கு அவனுக்கு என்ன டவுட்டு, அவனுக்கு என்னவா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஏ விடு நான் வேணா உன் தம்பியை போய் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னோட கழுத்து சுளிக்கு இருக்கு, என்னோட டாப்ல இருக்கிற பட்டனை கழட்டி விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது நானா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா நீ தான், கழட்டி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பதட்டத்தோட போயிட்டு ஒரு பட்டனை கழட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே விடு, மற்றதெல்லாம் நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா, நீ இன்னும் குளிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. போய் முதல்ல குளி அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்ரூம்ல வந்து குளிச்சுட்டு இருக்காரு. ஐயோ என்னடா பண்றது, குளிச்சுட்டு எப்பறா போறது, கம்மனு இங்கேயே படுத்து தங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வெளியே நம்ம ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்ட்ரி மாசா வந்து அந்த பண்ணியை சுற்றுப்பார்ல, ஸோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஏன் இவ்வளோ அழகா இருக்கான், நான் எதுக்கு இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்ரூம்ல இருந்து டவல் கட்டிட்டு வெளியே வராரு. என்னன்னு பார்த்தா பாத் ட்ரெஸ் வந்து உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹேங்கர்ல எடுக்கிறாரு. இப்போ அவனோட முதுவை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே எதை பத்தியுமே கவனிக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வந்துருவாங்க. வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எதுக்காக அவனோட உடம்பு இப்படி இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கான், நான் எதுக்காக அவனை பத்தி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் எவ்வளவு கியூட்டா இருந்தா நமக்கு என்ன, அவன் ஷோல்டர் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி மட்டுமே நினைச்சு அப்படியே அட்ராக்டிவ் ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ டோரை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெப்ல ஃபுல்லா தண்ணியா இருக்கு, ஸோ அதை துடைக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்து இவன் என்ன பேரழகா நினைச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இவளுக்கு என்னடா ஆச்சு இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட நினப்புல அப்படியே மயங்கி போய் உட்காந்து என்ன பேசுறோம்னே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட இந்த பார்ட்டிங்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.